அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டு இருக்காங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்துக்குதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாலும் சரி வரலனாலும் சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒருமே கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னங்கிறது நிறைய இருக்குது. எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். எண்டு வரைக்கும் பாருங்க, அப்பதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எல்லா தகவலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். நீங்க பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பார்க்காம நீங்க கமெண்ட்ல கேட்டுக்கிறீங்க. அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆன்சரை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தா நமக்கு அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெடி பண்றதுக்கு டைம் இல்லை. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். எல்லாமே நீங்க ஃபுல்லா பாத்துங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வந்தவங்களும் சரி வராதவங்களும் சரி என்ன செய்ய வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் கிளியரா சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்பதான் இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கு யாருக்கு வழியே அவங்கள பத்தி நாம் பார்த்துடலாம். அவங்க தான் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ல கேட்டு இருந்தீங்க. அவங்கள பத்தி பார்த்துட்டு அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்தவங்க என்ன செய்யணும்னு சொல்லி நான் சொல்றேன். நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அவங்களாம் என்ன சொல்றேன்னா எல்லா மாவட்டத்துக்குமே வந்துருச்சு, என்னோட மாவட்டத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அதே மாவட்டத்தில் பாத்தீங்களா ஒரு சிலர் வரலன்னு சொல்றீங்க. அவங்களுக்குலாம் என்ன காரணத்தினால வரலன்னா, ஒரு மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு மாவட்டத்தில் 20 பிளாக் இருக்குன்னா அந்த 20ல ஒரு 5 6 இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் அனுப்பிட்டு இருக்காங்க. மீதி பாத்தீங்கன்னா 15 பிளாக் பாத்தீங்கன்னா இன்னும் அனுப்பல. ஆனா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக்கா பாத்தீங்கன்னா அனுப்பிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்திருக்கு, ஒருத்தர் வரலன்னு சொல்றீங்க. ஆனா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19/5/2025 இருந்து ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்றதுக்கான அறிவிப்பு வந்துக்குது. அந்த தேதிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்ப வேணாலும் வரும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்களா எனக்கு மெசேஜ் மட்டும் வந்துக்குது, இன்டர்வியூ லெட்டர் வரலன்னு நீங்க பாத்தீங்களா சொல்றீங்க. அவங்களுக்குலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க போஸ்ட்மேன் பாத்தீங்களா கான்டாக்ட் பண்ணுங்க. போஸ்ட் வந்து கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுக்காம இருக்கலாம். அப்படி எனக்கு போஸ்ட் வரலன்னா நீங்க பாத்தீங்களா உங்களுடைய குழந்தை வளர்ச்சி அலுவலகத்தில் நீங்க போய் இப்படி மெசேஜ் வந்துக்குது, ஆனா எனக்கு இன்டர்வியூ லெட்டர் வரலன்னு சொன்னீங்களா, அதை பாத்தீங்கன்னா அவங்க செக் பண்ணிட்டு பிரிண்ட் எடுத்து கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா வரும்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா மெசேஜ் மட்டும்தான் வந்துக்குது. அதையே பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு நீங்க கொண்டு போகலாம். அதையும் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க பாத்தீங்களா மெசேஜோ இல்ல போஸ்ட் மூலியமா எது வந்திருந்தாலும் நீங்க பாத்தீங்களா இன்டர்வியூ கலந்துக்கலாம். அதனால யாருமே பயப்பட தேவையில்ல. இரண்டுமே பாத்தீங்கன்னா வரலனா அவங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா போய் கேட்டீங்களா அவங்க பாத்தீங்கன்னா ஆன்சர் சொல்லுவாங்க. என்னன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அனுப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. அனுப்பலன்னா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அனுப்பலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்க பாத்தீங்களா லெட்டர் அனுப்பி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க கேட்டீங்களா அவங்க பாத்தீங்களா இதுல ஒரு சில காரணம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் பாத்தீங்கன்னா நிராகரிச்சிருக்கலாம். அப்படி நிராகரிச்சுட்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் வராது. நீங்க அந்த அலுவலகத்தில் கேட்டீங்களா அவங்க சொல்லிடுவாங்க என்னங்கன்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்டர்வியூ நீங்க எலிஜிபிளா இல்ல ரிஜெக்டாங்கிறது இன்டர்வியூ கால் லெட்டர் வந்தா மட்டும்தான் தெரியும். ஆனால் நீங்க பாத்தீங்களா நீங்க அந்த அலுவலகத்தில் கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்குலாம் லெட்டர் வருதான்னு செக் பண்ணுங்க. அதே மாதிரி போஸ்ட்மேன்ட்டையும் சொல்லி வைங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அவங்க போஸ்ட் வந்தா உடனே பாத்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கால் லெட்டர் வந்தவங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். இன்டர்வியூ லெட்டர்லயே பாத்தீங்கன்னா என்னென்ன தேவையான ஆவணம் பாத்தீங்கன்னா அதுலயே கொடுத்துருப்பாங்க. என்ன 10th 12th மார்க் ஷீட் கேட்டிருப்பாங்க, சாதி சான்றிதழ் கேட்டிருப்பாங்க, டிசி கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி விதவியா இருந்தா இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கால் லெட்டர்லயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த கால் லெட்டர்ல இருக்கிறத ஃபுல்லா படிச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற டாக்குமெண்ட்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கொண்டு போகணும். ஒரிஜினல் பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா கூட ஒரு ஃபைல் பாத்தீங்கன்னா வாங்கிக்கங்க. சாதா ஃபைலா போதும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா காஸ்ட்லியா வேணா நீங்க பணம் தான் நீங்க வாங்கிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா டைம் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்குது. டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயே கால் லெட்டர்ல போட்டிருப்பாங்க. அதுல 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க போயிருங்க. போய் பாத்தீங்கன்னா அவங்க வேற ஏதாவது ப்ராசஸ் இருந்தா நீங்க பாத்தீங்கன்னா அதை முடிச்சுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் நல்லா நீட்டா பாத்தீங்கன்னா போட்டு போகணும். நம்ம பாத்தீங்கன்னா வேற ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நிறைய இதுக்கு போவோம். அந்த மாதிரிலாம் போட்டு போவோம். நல்லா நீட்டா பாத்தீங்கன்னா போட்டு போகணும்.
உங்களை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டீச்சர் லுக் வரணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புடவை கட்டு போகிறது பெட்ரு. உங்களை பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டீச்சர் லுக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால் உங்களுக்கு ஜாப் பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க, அங்கே இருக்குதுன்னா அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் கவர்மெண்ட் அதிகாரிகிட்ட குரூப் ஏ குரூப் பி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதிகாரி இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அட்டஸ்டேட் வாங்கிட்டு அதுக்கு மேலே போங்க. கவர்மெண்ட் அதிகாரிகிட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அட்டஸ்டேட் வாங்கிட்டு போனீங்களாவே எடுத்துக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூல பயப்படக்கூடாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நீங்க முத இன்டர்வியூக்கு போகலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பயப்படலாம். அந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பயப்படக்கூடாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பயத்தை வந்து பாத்தீங்கன்னா முகத்துல காட்டினீங்களே அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க உங்க மேல இருக்கக்கூடிய இம்ப்ரெஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்டர்வியூல கேட்கும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மைலோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தெரியலன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உடனே யோசிச்சு சொல்லுங்க. அப்படி யோசிச்சு உங்களுக்கு தெரியலன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியலன்னு சொல்லிருங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பொய்யை மட்டும் சொல்லிடாதீங்க. பொய் நீங்க சொன்னீங்களா உங்களுடைய முகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க பொய் சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சா அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். ஆனா நிறைய கொஸ்டின் இருக்குது, அதுல எது கேட்பான்னு தெரியாது. ஆனா முக்கியமானதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுய விவரம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லுவாங்க, அதை வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி டீடைல்ஸ், உங்களுடைய நேம், நீங்க என்ன படிச்சுக்கிறீங்க, நீங்க மேரேஜ் ஆயிட்டா ஆவியா, இதெல்லாம் இந்த மாதிரி கேட்பாங்க. நீங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க, நீங்களே தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். உங்களை பத்தி சொல்லணும்னு சொன்னா நீங்க இதெல்லாம் வந்து சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கும் நீங்க விண்ணப்பிச்சக்கூடிய அங்கன்வாடி மையத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நீங்க சொல்லணும். நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருப்பீங்க, அதை கரெக்டா சொல்லணும். நீங்க இங்க ஒண்ணு சொல்லுவீங்க, நீங்க மாத்தி சொல்லிட்டீங்களா, அப்ளிகேஷன்ல ஒண்ணு எழுதிருப்பீங்க, இங்க ஒண்ணு மாத்தி சொன்னீங்களா, இந்த ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிராகரிக்கிறதுக்கு இதே ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியுமா, பைக் ஓட்ட தெரியுமான்னு கேட்பாங்க. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி பணிக்கு வேலைக்கு வரும்போது உங்களுக்கு பைக்கோ இல்லை ஸ்கூட்டியில் தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட தெரியும்னு சொல்லுங்கள். அப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு கொடுக்குன்னு சொல்லி கேட்பாங்க. என்னோட திறமை வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக அவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காகவும், குழந்தைக்கு சேவை செய்யறதுக்காகவும், கர்ப்பிணி பெண்கள், இளம் பெண்கள் இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சேவை செய்யறதுக்காகவும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஆவலோட இருக்கேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் முக்கியமாக பார்க்கறேன்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்கன்வாடி பணியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி கட்டுறதுல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒழுக்கம், இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போஷன் அபியான் திட்டம்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க. போஷன் அபியான் திட்டம் சொல்லலாம். அதே மாதிரி ஊட்டச்சத்து திட்டம்னு சொல்லலாம். அதனால இந்த திட்டத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுங்க. தெரியலன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தனியாவே இருக்குது, அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு போங்க, தெரியாம போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு தான் பார்ப்பாங்க. அந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்காதீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 19 இருந்து உங்களுக்கு 6வது மாசம் 6ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இது 5வது மாசம் 6வது மாசம். இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா டேட் கண்டக்ட் பண்ண சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்பு தமிழக அரசு இருந்து வந்துக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்றைய கால் லெட்டர் அனுப்புறதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்றைய எப்படி கால் லெட்டர் அனுப்பணும் எல்லா ஃபார்மேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்க அந்தந்த அலுவலகத்தை வந்துருச்சு. ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அனுப்பாம இருக்காங்க. கண்டிப்பா கூடிய விரைவில் அனுப்புவாங்க. கால் லெட்டர் வந்துருந்துச்சுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வேலைவாய்ப்பு @gmail.com இந்த மெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு எல்லாமே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணி போடுவோம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயனடைவாங்க. உங்களால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேற மாவட்டத்தில் இருக்கிறீங்களா ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தொடர்ந்து பார்ப்பது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.